அந்த பழமையான பெரிய வீட்டின் ஒவ்வொரு சுவரும் என் ஏக்கத்தை சுமந்து நின்றன. என் பெயர் பிரியா. எனக்கும் ராகுலுக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ராகுல் ஒரு மென்மையான மனிதர். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் காட்டும் அன்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. திருமணமான புதிதில் அடுத்த வருஷம் இந்த வீட்டில் ஒரு தொட்டில் ஆடும் என்று அக்கம்பக்கத்தினர் சொன்னபோது அந்த வார்த்தைகள் இனிமையாக இருந்தன. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் அந்த தொட்டில் கட்டப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வரும்போது அது வெறும் ரத்தம் அல்ல, என் கனவுகளின் சிதைவு என்பதை உணர்ந்து அழுவேன். பல மருத்துவமனைகள், நூற்றுக்கணக்கான ஊசிகள், ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகள் என வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல மாறியது. கடைசியாக நாங்கள் பார்த்த டாக்டர் சுமதி. பிரியா, கவலைப்படாதீர்கள், இப்போது IVF தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் அதற்கு சுமார் 10 முதல் 15 லட்சம் வரை செலவாகும் என்றார். அன்று இரவு ராகுலும் நானும் உணவு அருந்தாமல் அமர்ந்திருந்தோம். பிரியா, நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் உனக்காக, நம் குழந்தைக்காக நான் எதையும் செய்வேன். என் நண்பன் துபாயில் ஒரு வேலை இருப்பதாக சொன்னான். அங்கே போனால் 2 வருடத்தில் நம் சிகிச்சைக்கு தேவையான பணத்தை சேர்த்து விடலாம் என்றார். என்னை தனியாக விட்டுவிட்டு போக போறீர்களா என்று கேட்டேன். அவர் என் கைகளை பிடித்து, உனக்காகத்தான் போகிறேன், நம் எதிர்காலத்திற்காக என்றார். ராகுல் துபாய் கிளம்பிய அந்த நாள் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த வீட்டின் வாசலில் நின்றபோது என் உயிர் அவரோடு செல்வது போன்ற உணர்வு. ராகுலுக்கு என யாரும் இல்லை. அவர் பெற்றோர் அவருடைய சிறுவயதிலேயே இறந்து விட்டனர். இந்த வீட்டை தவிர அவருக்கு பற்றி கொள்ள வேறு சொந்தங்கள் இல்லை. அவர் சென்ற பிறகு அந்த பெரிய வீடு எனக்கு ஒரு பூதமாக தெரிந்தது. அக்கம்பக்கத்தில் இருக்கும் மீனா அக்காவும் சரசு பாட்டியும் தான் எனக்கு துணையாக இருந்தார்கள். அவ்வப்போது வந்து, பிரியா பயப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ராகுல் தினமும் வீடியோ கால் செய்வார். இங்கே வேலை கடினமாக இருக்கிறது, ஆனால் உன் முகத்தை பார்த்தால் எல்லாம் மறந்துவிடும், நான் சீக்கிரம் வந்து விடுவேன் என்பார். அந்த சில நிமிட பேச்சுதான் என் அன்றைய நாளின் மருந்தாக இருந்தது. இப்போது 5 மாதங்கள் கடந்திருந்தன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் என் அக்கா கவிதா என்னை தொலைபேசியில் அழைத்தாள். பிரியா, ஒரு நல்ல விஷயம். என் மகன் ஆகாஷிற்கு உங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது. அவனுக்கு விடுதியில் இடமில்லை என்கிறார்கள். அவன் உன் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா? இது உனக்கும் துணையாக இருக்கும். அவனுக்கும் வீட்டு சாப்பாடு கிடைக்கும் என்றாள். ஆகாஷ், அவன் என் செல்ல பிள்ளை. அவன் பிறந்தபோது அவனுக்கு பெயர் வைத்ததே நான் தான். நான் கல்லூரி படிக்கும்போது அவன் என் கையை பிடித்து கொண்டுதான் பள்ளிக்கு செல்வான். சித்தி என்று சொல்ல வராமல் அம்மா என்றே கூப்பிடுவான். நான் ராகுலிடம் கேட்டபோது, ஆகாஷ் தாராளமாக வரட்டும், அவன் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் நிம்மதி என்றார். ஆகாஷ் வந்த அன்று வீடு முழுவதும் விழாக்கோலம் போன்றது. சித்தி, எப்படி இருக்கீங்க, எவ்வளவு இழைச்சிட்டீங்க என்று அவன் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டு பேசிய போது என் கண்கள் கலங்கின. அவனுக்கு இப்போது 19 வயது. மிக உயரமாக வளர்ந்து விட்டான். ஆனால் அந்த சிரிப்பில் இன்னும் அந்த பழைய குழந்தைத்தனமே இருந்தது. ஆகாஷ் வந்த பிறகு என் தனிமை காணாமல் போனது. அவன் கல்லூரிக்கு செல்வான். மாலை வந்ததும் அன்று நடந்த எல்லா விஷயங்களையும் என்னிடம் ஒப்பிப்பான். இன்னைக்கு ஒரு ப்ரொஃபசர் இப்படி பேசினார் சித்தி, இன்னைக்கு கேண்டீன்ல வடை சூப்பரா இருந்தது சித்தி என பேசும்போது அவன் பேச்சில் ஒரு உற்சாகம் இருக்கும். நான் சமையலறையில் வேலை செய்யும் போது அவன் தானாக முன் வந்து காய்கறிகளை நறுக்கி தருவான். சித்தி, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பாத்திரங்களை நான் கழுவி வைக்கிறேன் என்பான். ஒரு மகனாக, ஒரு தம்பியாக, ஒரு தோழனாக அவன் என் வாழ்வில் ஒரு பெரிய இடைவெளியை நிரப்பினான். இரவு 10 மணிக்கு மேல் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ராகுல் இருக்கும்போது அவர்தான் எனக்கு பால் காய்ச்சி தருவார். இப்போது ஆகாஷ் அதை செய்தான். சித்தி, இதோ உங்கள் ஸ்பெஷல் பால், சர்க்கரை கம்மியா போட்டிருக்கேன் என்று சிரித்து கொண்டே நீட்டுவான். ஆகாஷ், உனக்கு வர்ற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவடா, இப்பவே ஒரு பெண்ணை எப்படி தாங்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க என்று நான் கிண்டல் செய்வேன். ஒரு நாள் காலை ஆகாஷ் கல்லூரிக்கு சென்றிருந்தான். திடீரென என் அடிவயிற்றில் ஒரு கூர்மையான வலி, உயிர் போவது போன்ற வேதனை. யாரை அழைப்பது என்று தெரியவில்லை. மெதுவாக நடந்து தெருமுனைக்கு சென்று ஒரு ஆட்டோவை பிடித்தேன். அருகில் இருந்த பிரேம் மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே டாக்டர் என் நிலையை பார்த்துவிட்டு சில இரத்த பரிசோதனைகளை எடுக்க சொன்னார். 2 மணி நேரம் கழித்து அந்த அதிர்ச்சியான செய்தி வந்தது. டாக்டர் கையில் ஒரு ரிப்போர்ட்டுடன் வந்தார். பிரியா, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பல சிகிச்சைகளுக்கு பிறகு நீங்கள் இப்போது இயற்கையாகவே கர்ப்பமாக இருக்கிறீர்கள். இது 4 வார கரு என்றார். இந்த செய்தி என் காதுகளில் ஈயம் காட்சி ஊற்றியது போல இருந்தது. டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் கணவர் கடந்த 6 மாதங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் என் இதயம் உள்ளுக்குள் கத்தியது.
பதட்டத்தில் என் கைகள் நடுங்கின. டாக்டர், இது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை பிரியா, இது கன்ஃபார்ம் ரிப்போர்ட். இதோ பாருங்கள் என்று கோப்பை நீட்டினார். வெளியே வந்த எனக்கு உலகம் இருண்டது. அழுது கொண்டே ஒரு பூங்காவில் அமர்ந்தேன். என் மூளை வேலை செய்ய தொடங்கியது. ராகுல் வீட்டில் இல்லை. வீட்டில் நானும் ஆகாஷும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்படியானால் என் மனம் ஆகாஷை சந்தேகப்பட்டது. அவன் தினமும் தரும் பாலில் ஏதாவது கலந்திருப்பானோ? நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவன் தன் இச்சையை தீர்த்து கொண்டானா? அதனால்தான் அவ்வளவு அக்கறை காட்டினானா? அவன் மேல் நான் வைத்திருந்த அத்தனை பாசமும் ஒரு நிமிடத்தில் வெறுப்பாக மாறியது. நான் வீட்டிற்கு சென்றபோது ஆகாஷ் சோபாவில் அமர்ந்து எனக்காக காத்து கொண்டிருந்தான். சித்தி, எங்கே போனீங்க? போனை ஏன் எடுக்கலை என்று ஓடி வந்தான். அவன் என்னை தொடுவதற்கு வந்தபோது நான் பின்னாலேயே நகர்ந்தேன். அவன் கைகள் என்னை சுடுவது போல இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை தொந்தரவு செய்யாதே என்று கத்திவிட்டு அறைக்குள் புகுந்தேன். அன்று இரவு அவன் கதவை தட்டினான். சித்தி, பால் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். நான் எனக்கு எதுவும் வேண்டாம், போய் தூங்கு என்றேன். அந்த பால் கிளாஸில் விஷம் இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. இதை ராகுலிடம் எப்படி சொல்வேன்? என் அக்காவிடம் என்ன சொல்வேன்? இந்த ஊர் என்னை என்ன சொல்லும் என்று நினைத்து அழுது அழுது தலையணையை நனைத்தேன். 2 நாட்கள் கழித்து காலையில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தபோது அங்கே என் கணவர் ராகுல். பிரியா சர்ப்ரைஸ் என்று என்னை கட்டி கொண்டார். ஆனால் நான் கல் சிலையை போல நின்றேன். எனக்கு உள்ளே இருந்த பயம் என்னை உலுக்கியது. அப்போது ராகுல் எனக்கு 10 நாள் லீவ் கிடைத்தது. உடனே உன்னை பார்க்க ஓடி வந்து விட்டேன் என்றார். ஆகாஷ் அவரிடம் மிகவும் சகஜமாக பேசினான். அதை பார்க்கும்போது எனக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. ஒரு நாள் மாலை ராகுல் தூங்கி கொண்டிருந்த போது ஆகாஷ் என்னிடம் வந்தான். சித்தி, ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. என்னை ஏன் இப்படி பேயை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க என்று அழுது கொண்டே கேட்டான். தப்பு என்னன்னு தெரியாதா என்று கத்திய நான் பீரோவில் ஒளித்து வைத்திருந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அவன் முகத்தில் வீசினேன். இதப்பார், நான் கர்ப்பமாயிருக்கேன். ராகுல் இல்லாதப்போ இது எப்படி நடக்கும்? நீதானே அதுக்கு காரணம். பாசக்காரன் மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே என்று ஓலமிட்டேன். ஆகாஷ் இடிந்து விழுந்தான். சித்தி, நான் சத்தியமா அப்படி எதுவும் நினைக்கல. நீங்க என் அம்மா. அம்மா கிட்ட யாராவது இப்படி நடப்பாங்களா என்று கதறினான். இந்த சத்தத்தில் ராகுல் எழுந்து வெளியே வந்தார். தரையில் கிடந்த அந்த அறிக்கையை பார்த்தார். அவருக்கு எல்லாம் புரிந்தது. என் கண்கள் இருட்டி கொண்டு வர நான் தரையில் சரிந்தேன். கண் விழித்த போது நான் அந்த மருத்துவமனையில் இருந்தேன். ராகுல் என் பக்கத்தில் இருந்தார். ஆகாஷ் ஒரு மூலையில் தலையை குனிந்து அமர்ந்திருந்தான். ராகுல், என்னை மன்னித்து விடுங்கள், நான் எதற்கும் துணிந்தவள் அல்ல என்று அழுதேன். ராகுல் என் தலையை வருடினார். பிரியா, அமைதியாக இரு. நீ எந்த தப்பும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். ஆகாஷும் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு சென்றேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் நின்றது. அங்கே போன போதுதான் தெரிந்தது, அந்த லேபில் வேலை செய்யும் ஒரு பெண் வேறொரு பிரியா என்பவரின் ரிப்போர்ட்டை உன்னிடம் கொடுத்து விட்டாள். உங்கள் இருவர் பெயரும் ஒன்று என்பதால் இந்த தவறு நடந்துள்ளது. அவர்கள் உன்னை தேடிக் கொண்டிருந்தார்களாம். இது ஒரு மருத்துவமனையின் அலட்சியம். நான் ஆகாஷை பார்த்தேன். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. அவன் என்னை பார்த்த அந்த பார்வையில் இருந்த வலி என்னை சுட்டது. வீட்டிற்கு வந்ததும் ஆகாஷ் தன் பைகளை அடுக்கினான். ஆகாஷ், உண்மை தெரியாமல் பேசிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடு என்று நான் அவன் காலில் விழுந்தேன். ஆனால் அவன் என் கைகளை விளக்கினான். சித்தி, நீங்கள் என்னை அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம். நான் உங்களை என் அம்மாவாக நினைச்சேன். ஆனால் நீங்க என்னை ஒரு காம மிருகமா பாத்தீங்களா? அந்த வலி நான் சாகிற வரைக்கும் என்னை விட்டு போகாது. இனிமே இந்த முகத்தை உங்களுக்கு என்றும் காட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். ராகுல் எவ்வளவோ தடுத்தும் அவன் நிற்கவில்லை. இது நடந்து இப்போது 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்று ராகுலுக்கும் எனக்கும் ஒரு அழகான மகன் இருக்கிறான். ஆனாலும் அந்த வீட்டில் ஒரு வெற்றிடம் அப்படியே இருக்கிறது. இப்போது ஆகாஷிற்கும் திருமணமாகிவிட்டது. ஏதாவது குடும்ப விசேஷங்களில் அவனை பார்க்கிறேன். அவன் எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசுகிறான். ஆனால் நான் அவன் அருகில் சென்றால் அவன் ஒரு அந்நியனை பார்ப்பது போல பார்த்துவிட்டு நகர்ந்து விடுகிறான். ஆகாஷை தவறாக நினைத்து விட்டேன் என்கிற குற்ற உணர்ச்சி என் வாழ்நாள் முழுவதும் என்னை நிம்மதியாக வாழவிடவில்லை. நண்பர்களே, அவசரத்தில் நாம் எடுக்கும் முடிவும் அன்புக்குரியவர்கள் மேல் கொள்ளும் சந்தேகமும் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு என் வாழ்க்கையே சாட்சி. ஒரு மருத்துவமனையில் நடந்த சிறிய தவறு ஒரு அழகான எங்கள் உறவை நிரந்தரமாக பிரித்துவிட்டது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றைதான். சந்தேகம் என்பது ஒரு தீ. அது காதலை விட நம்பிக்கையை முதலில் எரித்துவிடும். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.